ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவருக்கு வந்து பிடித்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை ஆசீர்வதிப்பது தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலையில் நீங்கள் கவலையோடு நீங்கள் கேட்கலாம், பஸ் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு இது வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்கிறதே கிடைக்கல. பிள்ளை செல்வங்கிற ஆசீர்வாதம் கிடைக்கல, வேலை என்கிற ஆசீர்வாதம் கிடைக்கல, பெர்மனண்ட்டு என்கிற ஆசீர்வாதம் கிடைக்கல, அபிஷேகம் என்கிற ஆசீர்வாதம் கிடைக்கல, வீடு என்கிற ஆசீர்வாதம் கிடைக்கல, வாகனம் ஒரு பைக்கு கிடைக்கல. ஏதோ ஒன்று கிடைக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு யோசனை இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா, ஆண்டவர் பற்றி பைபிளில் ரொம்ப அற்புதமான வசனங்கள், வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்களா, நான் உன் நடுவில் வந்து வாசம் இருப்பேன். அந்த ஆண்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 நிலைமைகளில் வந்து அவருடைய என்ன சொல்கிற வல்லமை காட்டுறார். ஒன்று, வைராக்கியமாக இருப்பேங்கிறார். இன்னொன்று, கடும் வைராக்கியமாக இருப்பாங்கிறார். இன்னொன்று, மகா உக்கிரமான வைராக்கியம்னு சொல்கிறார். எதுக்கு? நம்மளை ஆசீர்வதிக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்க போகிற இந்த அனுதினமுக்கு அன்பளித்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்களை இன்றிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கஷ்டம் கண்ணீரெல்லாம் மாறுகிற ஒரு காலம். ஏன்னா அவருக்கு வேலையே என்ன அப்படின்னா, அவருக்கு பீலையாமல் துட்டு கொடுத்து சபிக்க கூப்பிட்டாங்க. ஆனால் பீலையாம் என்ன சொன்னான்? என்னாம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கற்றுக்கு. இப்போது நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு டேஸ்ட், அவருக்கு ஆசையாக தான். அதனால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். இது பொய்யெலாம் கிடையாது, உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா அதான் வைராக்கியமாக இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இஸ்ரவேல்கிட்ட வந்து வைராக்கியமாக இருந்தார். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் யூத குலம் வளர்ந்துக்கிட்டே ஆண்டவர் வர வச்சுருக்கிறார். அப்போவுமே அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். என்னென்னு பார்ப்போமா? யாத்திராகமம் 20:24 பிந்திய பாகம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகு தேவன். அப்படியே இப்போ கூப்பிடுங்க, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க, கடைக்கு வரீங்க, எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வந்து என்னிடத்தில் வந்து என்னை ஆசீர்வதியும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாங்க, வந்து அவர் என்ன நான் வந்து உன்னை என்ன செய்வேன், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால் போதும். இயேசுதாயா பெரியவர், இயேசு அற்புதம் செய்வாங்க. மனைவிட்ட சொல்லுங்கள், புருஷன்கிட்ட சொல்லுங்கள், பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா, உன்னை நடத்துவாருமா. பக்கத்து வீட்டில் எங்கே வேணால் சொல்லுங்கள், அவர் வந்தே ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவரை நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நினைச்சுவார். தாவீதின் குமாரனே எனக்கு கூட்ட போது நின்று கொண்டு வர சொல்லி சுகம் கொடுத்தார் இல்லையா. இயேசுகிட்ட வந்து இப்படி திராட்சரசம் குறையப்பட்டு சொல்லும்போது உடனே என்ன செய்தார்? ஆண்டவர் அற்புத செய்தியா. அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிற உங்களிடத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து உடைய வேலை ஸ்தலத்தில் தொழில் கூடத்தில் இயேசு வந்து வேணால் குறித்து வச்சுக்கிட்டேன். இன்று முதல் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ.